மக்கள் கடல், மக்கள் வெள்ளம். இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் வடிவேலுவின் பிரச்சாரத்திற்கே என்று உருவாக்கப்பட்ட சொற்கள் என்றே கூறும் அளவிற்கு கூட்டம். தாய் சொல்றா, ஐயா என் செல்லமே, என் வகுத்துல நீ என்னைக்கு உதயமானையோ அன்னைக்கே இந்த உதயசூரியனுக்கு சொந்தக்காரு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாருப்பா. அவரை கும்பிடுமா என் செல்லம் அப்படின்னு தாய் உள்ள இருந்து தாய் வெளியே சொல்லுது. இனிமேல் பிறக்கிற பிள்ளை பூரா பாருங்களேன், அழுகாது, புலிகேசி மாதிரி இப்படிதான் பிறக்கும். சிரிச்சுக்கிட்டே பிறக்கலாம், என் பேரை மாத்திக்க. ஒரு கருப்பு எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியுது, அவர் பாடினாரு. இப்படி ஆள்லாம் வருவாருன்னு அவர் அன்னைக்கே பாடிட்டாரு. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. அவர் அன்னைக்கே பாடிட்டாரு. அதுவும் ரொம்ப கேவலமா போகுது. தண்ணி போட்டா இந்த வீட்டுல போய் வச்சுக்கிட்டு அடி, மேடையில வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வேப்பாவரை போட்டு அடிக்கிற. அவர் வந்து கிங் மேக்கரா, நீ ட்ரிங்க் மேக்கர், நீ கேப்டனா நான் டாப்டன், நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர், நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆக்குவீரா இல்லையா? நீ ஜனாதிபதினா நான் ஒபாமா. நேற்று சொல்லுது அதிமுக செயலாளர் உள்ள இருக்காரு, அதிமுக கொள்கைகள் உள்ள இருக்கு. அந்த கூட்டம் எந்த கூட்டணியில இருக்குன்னு தெரியாம உணர்ந்து அதுல கீழே வேட்டி பிடிச்சு இழுக்கிறான். வண்டி தாரோட விட்டு மண் ரோட்ல போய்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ அண்ணா திமுக சொல்லுறேன், அதிமுக நான் வந்து தப்பா பேசுறேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் புரியல. இன்னைக்கு அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயில இருக்க, அதிமுக கொள்கையே இன்னைக்கு ஜெயில இருக்கு. அந்த ஜெயில இருக்க அந்த ராஜாவுக்கு நான் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னா கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தா தானையா. இன்னைக்கு அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயில இருக்க, அதிமுக கொள்கையே இன்னைக்கு ஜெயில இருக்கு. அந்த ஜெயில இருக்க அந்த ராஜாவுக்கு நான் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னா கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தா தானையா. மதுரை பிரச்சாரத்தில் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் தோனியை பற்றி வர்ணித்த போது கூட்டம் ஆர்ப்பரித்தது. 28 வருஷ கனவுங்க, 28 வருஷ கனவு. தோனிங்க சின்ன பேசுறீங்க, அங்க அவனுக்கு தெரியுது தோனின்னா யாருன்னு அவனுக்கு தெரியுது. பாகிஸ்தான் அடிச்சு காலி பண்ணிருக்காரு, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா. அந்த ராஜபக்சே சந்துக்குள்ள வந்து ஒண்ணு சொல்லாம வேட்டி அவுத்து போட்டு ஓடியா போயிட்டான். அந்த தோனி அந்த புள்ள கேப்டன்ரா, நீ கேப்டனா? இது ஆண்டிப்பட்டி. கட்டுக்கடங்காத கூட்டம். வடிவேலுவால் பேசக்கூட இயலவில்லை. கடந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் வென்ற தேமுதிகவிற்கு தற்போது 41 தொகுதிகள் ஏன் என்பது பெரிய குளத்தில் வடிவேலு எழுப்பிய கேள்வி. ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் இயக்குனர் எப்படி சேர்த்தாங்க? அசிங்கம் பண்ணாங்க. ஒரே ஒரு சீட்டு 234 ஒரு சீட்டான ஏற்றிக்காண்டாரு. அந்த ஆள் போய் 41 சீட்டுங்க, 41 சீட்டு.
பெரிய குளத்தை விட போடி நாயக்கனூரில் இன்னும் பல மடங்கு கூட்டம். நத்தம் தொகுதியில் கூடிய கூட்டத்தை பாருங்கள். வருங்கால முதலமைச்சர் சொல்ல சொன்னாரு, நான் மாட்டேன். ஒரு படத்துல சினிமாவிலே மாட்டேன்ட்டேன், நிஜத்துல நான் முதலமைச்சரான்னு தெரிஞ்சாண்டாலும் 2011 முதலமைச்சர் அப்படின்னாரு. இப்ப கூட்டணியில போய் சேர்ந்திருக்காரு. சேர்ந்தவரு அந்த அம்மாவை முதலமைச்சர் வாயால சொல்ல மாட்டேன்ட்டான். போல நான் ஓயாம கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப இல்ல அந்த அம்மா தான் பட்டும் படாம என்ன சொல்றாரு, அந்த அம்மா தான் முதலமைச்சர். ஏன்னா நீ என்ன நினைக்கிற, அதிமுகவை ஆட்டையை போடுறதுக்கு நீ தெரியல. பொட்டாட்டி என்ன தெரியுது, உன் கட்சி அதிமுக கட்சி ஆட்டையை போடுறதுக்கு அது அடையுது. நீ குடும்ப அரசியல் ஐயா கலைஞரை சொல்ற. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லா செய்யறதுனால அது பேர் குடும்ப அரசியல். நீ குடும்பத்தில் கொண்டாட்டி பிள்ளை மச்சின மாமியா பெருந்தியா நாட்டெல்லாம் கலைஞரையா போட்ட திட்டம் பூரா கண்டிப்பா வரும். அவங்க போட்ட திட்டம்னா வரும். அக்காவை வச்சு ஐயா போட்ட திட்டம் கண்டிப்பா வரும். அவங்க திட்டம் பூரா வரும். ஆனா இதை நல்லா மனம் வச்சுக்கீங்க. சேலைகளுக்கு பெயர் போன சின்னாளப்பட்டி, ஒட்டன் சத்திரம், வேட்பாளர் சக்கரபாணி. வடிவேலு எழுப்பிய கேள்வி, சக்கரபாணி என்பதை சாரங்கபாணி என்று கூறுகிறோம், அது தவறு என்று திருப்பி கூறினால் அதற்காக வேட்பாளரை அடிப்பதா? மேட்ச் பண்ண போறோம்.
இரவு 9 மணி. பழனி நகரம் தைப்பூச திருநாளைப் போன்று மக்கள் திரளில் மிதந்தது பழனி. பாத்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 6வது ஆட்சிக்கு வந்தாலும் 250 ரூபாய் தரேன். இலவச பஸ் பாஸ் 58 வயசு உள்ளவங்க இலவச பஸ் பாஸ். 58 வயசானதான் ஒரு பாச கையில வாங்கிட்டு பஸ்ல ஏறிட்டு சர்றமா பேர வீர பேத்தி குழந்தையா நாட்டுல மகனே எல்லாரும் தமிழ்நாடு ஊரா சுத்தலாம். பள்ளப்பட்டி மண்டையை பிளக்கும் வெயில். வெப்பத்தை பொருட்படுத்தாமல் திரண்டு நின்றிருந்தனர் சாலையெங்கும். உன்னை சினிமாவை கூட்டி வந்து உன்னை வாழ வச்சு இருக்கிற சொத்தெல்லாம் வித்து உன்னை இந்த நிலைமைக்கு உன்னை பெரிய நடிகனாக்குன அண்ணன் இருப்பதான் ராவத்தனுக்கு நீ என்ன செஞ்ச? நீ என் வீட்டுக்கு ஏத்து விடுதான் அண்ணன். அவ்வளவு நல்ல மனுஷங்க அவரு. அந்த அண்ணனை வந்து அவர் பூரா இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டாருங்க. அவன் சொத்து வாங்கிட்டே இருக்கேன் அந்த ஆளு. கல்யாணம் கூட ஆகலைங்க பாவம். வாழ வச்ச கடவுள் கல்யாணம் பண்ணி வச்சது இவரு தான். கல்யாணம் பண்ண பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து விரட்டி விட்டாங்க அவரை. அவர் இப்ப அனாதியா இருக்காரு. இப்ப எங்கேயோ ஒரு தீவிரவாதம் எனக்கு படத்துல பூரா தீவிர முஸ்லீமை பூரா தீவிரவாதி மாதிரி காட்டி அசிங்கப்படுறது இருந்தால்தாங்க. இப்ப இப்ப முஸ்லீம் நண்பர்கள் இந்த குல்லாவை வாங்கி மாட்டிட்டு எல்லா வீட்லயுமே கஞ்சி வாங்கி குடிக்கிற நீ. அவர் எம்ஜிஆர் பாடினாரு. என்ன பண்ணாரு? இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி, பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி அப்படின்னு அந்த கரும்பு சோப்பு கொடியை பார்த்து எம்ஜிஆர் திமுக இருக்கும்போது பாடினாருங்க. இந்த ஆளு இந்த பாட்டை போட்டு என்ன செய்யறான் டிவியில பாக்குறேன். இவன் கொடியை காட்டுறாங்க. இந்த ஆளு இந்த ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா? நான்சென்ஸ். அடுத்து புகழ திருறது ஒண்ணு, அடுத்து பொருளை திருறது ஒண்ணுங்க. எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆருடைய புகழை நீ ஏன் திருடுற? நெசவு நகரம் கரூர். மதிய வேளை கண்ணு கெட்டிய தூரம் வரை மக்கள் கூட்டம் தான். குளித்தலையும் தலைக்கவில்லை. சரியான ஆம்பளை நீங்க வந்து ஒண்ணு அந்த அம்மாவை முதலமைச்சர் சொல்லு, இல்ல அடுத்து நான் முதலமைச்சர். இப்போ அவர் கேட்டா என்ன சொல்றாரு? அவசரம் அவசியம்னு ஒண்ணு இருக்குங்க. சரி, அவசரத்துக்கு அந்த அம்மா கூட சேர்ந்துருக்கு. ரைட்டு. அவசியம்னா என்ன? அடுத்து நீ முதலமைச்சரா? நான் கேட்டேன். சரியான ஆம்பளை அதே மேடையில் ஏறிக்கிட்டு நான் கருப்பு எம்ஜிஆர் அந்த அம்மா அதுக்கு சொல்லணும். நீங்க அந்த எம்ஜிஆர் எனக்கு மானசீக குரு நீ சொல்லணும்னு எஸ்கேப் ஒரே ஓட்டம். மீட்டிங்கே போல. துறையூரில் கூடியிருந்தவர்களை பார்த்து வடிவேலு ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனார். இது அலையா கடல் அலையா? தலை
பெருசா இருந்தா மட்டும் தலைவர் கிடையாது, தலைக்குள்ள மூளை வேணும். வேட்பாளர்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அப்போ இந்த நேற்று ஒரு மேட்டர் மாட்டிக்கிறீங்க, இந்த டெய்லி அந்த ஒவ்வொரு மேட்டர் எனக்கு பண்ணிட்டே இருக்காரு. நேற்று பாருங்க, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் அந்த பூரா மாற்றி 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 சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரே குழப்பமா போச்சு. கதிரறிவால் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கதிரறிவாலை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கதிரறிவால் சித்தியலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கதிரறிவாலை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள்கிட்ட போய் எப்படி பேசுறது? மக்களை போய் கண்டிக்கலாமா? பேசாமரியா அப்படி அந்த கொடிய லேசா இறக்கி ராஜா அப்படிதான் சொல்லலாம். நான் எப்படி சொன்னேன்? கொடிய லேசா இறக்குறாஜான்னு சொல்லணும். கொடிய இறக்குடு நான் ஏன் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண வந்திருக்கேன். அவங்க தான் கீழே ஒரு வயல் எடுத்து நீ என்ன வேணாலும் பேசி இந்த கண்ணாடியை போல கலந்துருந்தா கண்ணாடி வேண்டாம் கட்ட சொல்ற. அதை ஏன் கட்ட சொல்றான்னா, நான் ஏற்கனவே உசி பத்தி வச்சிருக்கேன். கண்ணாடியை போடுறது ஏன் போடுறாருன்னா, அந்த கண்ணுல அந்த ரவுண்டு தெரிஞ்சுக்கும். எத்தனை ரவுண்டு? 4 ரவுண்டா 5 ரவுண்டான்னு தெரிஞ்சுக்கும். அதை பார்க்குற கண்ணாடியை கட்டு கண்ணாடியை கட்டு கண்ணாடியை கட்டுன்னு. நீ எங்கு போனாலும் புயலாக பின்தொடர்வேன் என்று விஜயகாந்திற்கு வடிவேலு சவால் விட்ட இடம். மேடையில ரவுண்ட கம்மி பண்ணுமா இல்லையா? ரவுண்ட்ல சோடாவை ஊத்து, தண்ணியை ஊத்து, ஒண்ணு ராவா போட்டு போட்டு அடிச்சு ஒரே போப்போம். ஆனா அந்த கருப்பு எம்ஜிஆர எங்கே போனாலும் இந்த புயல் விடாது. அதே புழுதியை கிளப்பிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இரவு மணி 7. திருச்சி வீதிகள் எல்லாம் வடிவேலுவின் முழக்கம்தான். 108 ஆம்புலன்ஸ் யாராவது எங்கேயாவது மைய ஆக்சிடென்ட் ஆயிடும்னா நம்ம இங்கெல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம போய் யாராவது ஆம்புலன்ஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பல்லுலாம கூட எல்லாரும் கையிலும் செல்லு இருக்கு. ஒரே ஒரு போன் தான் போட்டா சல்லுன்னு சரத்து பொதுல வரத வந்து தூக்கிட்டு போய் அந்த ஆளை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பிடுது. அது அரசாங்கம் எடுத்துக்கிறது. இவ்வளவு மண்ணா என்ன சொல்றாங்க, திட்டங்களை கூட நீங்க வாங்கிட்டு ஓட்டு போடுங்க, வாங்கிட்டு ஓட்டாங்க. அந்த சொல்ல இங்க வச்சுக்கிறாரு. இந்த கூட வாங்கி திருவிழா ஒரு காப்பி ஆளுங்க. இப்படி ஒரு கூட்டம் தினமும் கூடுகிறதே, எதற்கு என்று வடிவேலுவிடமே கேட்டோம். அவங்க பூராமே சரி வடிவேலு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறப்ப அவர் கலைஞர் ஐயாவுடைய சாதனையில் கடந்த 5 ஆண்டுடைய சாதனை, இப்போ 6வது முறையாக முதலமைச்சர் ஆனவன்னு அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத நான் வந்து புள்ளிவரமாக அழகாக சொல்கிறத அவங்க அழகாக காலில் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை வந்து என்னுடைய பாணியில் நான் எப்பயும் மக்கள் குரலில் பேசுகிறேன். நான் மக்கள் என்ன மாதிரி பேசுவாங்களோ அதே பாணியில் தான் நான் பேசுகிறேன். நான் அதை அவங்க கேட்டு கரெக்டாக வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏற்கனவே இதை போய் சேர்ந்த விஷயம் ஐயா கலைஞர் ஐயா சொன்னதையும் செஞ்சுருக்காரு, சொல்லாதையும் செஞ்சுருக்காங்க. திரும்பவும் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு நல்லா இருக்குது. 2வது வடிவேலு சொல்கிறது உண்மையா பொய்யான்னு அவங்க ரொம்ப ஆலோசனை பண்ணுறாங்க. நான் சொன்னதை வந்து அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. உண்மையிலே அவர் செஞ்சுருக்காரா இல்லையாங்கிறத அவங்க சிந்திக்கிறாங்க.
ஆனால் செஞ்சிருக்கான்றது அவன் முகத்தில் தெரியுது. அவன் வந்து சேர்ந்துருக்குன்றது அவன் வந்து கன்ஃபார்மாக அவன் முகத்தில் பூரா பார்க்குறேன். பூராமே நல்லா மனசு ரோஜாப்பூ மாதிரி சிரிக்கிறாங்க எல்லாருமே. என்னை பார்த்து சிரித்து நான் சொல்கிறத நிதானமாக நின்று அழகாக கேட்குறாங்க. அது இன்னொரு சம்பவம் வச்சு பாருங்க. ஒரு அதிமுக கொடியோட பிரச்சாரத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நான் இந்த இடத்துல போய் எதார்த்தமாக நின்னேன். அந்த வேட்பாளர் கிட்டத்தட்ட 300-400 பேர் ஒடியாண்டாங்க. நான் என்னடா இங்கே அவ்வளோ பேர் இங்கே ஆச்சரியமாக பார்த்தேன். நான் வந்து என்னை பார்த்து வடிவேல நின்று நான் பேசுறதை அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டுட்டு அப்படி நின்று போனால் அந்த வேட்பாளர் சைட்லேருந்து ஒடியாந்துட்டே என்னடா நீங்கள் ஏன் கூட வந்துட்டு அங்கே போய் நிற்கிறீங்க, வாங்கடா ஐயா வாங்கடான்றாரு. இருங்க உங்களுக்கு வேலை செய்கிறது அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு பாட்டு வர இருங்க அப்படி என்னை பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. என்னை நெகிழ வச்சுச்சதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கந்தர்வக்கோட்டை தொகுதி காவடி எடுத்து செல்லும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தி வடிவேலுவும் போட்டார் ஒரு ஆட்டம். தம்பி கோபத்தை மறந்து விடு, அந்த கொடிய பழக்கத்தை நிறுத்தி விடு. தம்பி கோபத்தை மறந்து விடு, நாவடக்கம் இல்லா வாழ்க்கையில் ஆபத்து, நாவடக்கம் இல்லா வாழ்க்கையில் ஆபத்து நாடி வரும், நம்மை தேடி வரும், அங்கு ஓடி வரும். கோபத்தை மறந்து விடு அப்படின்னு பண்ணாரு. இது அவருக்காகவே பாடின பாட்டு. ஓடும் ரயிலை இடைமறித்து சாதாரணப்பட்டும் அது அதன் பாதையில் தனது தலை வைத்து, ஓடும் ரயிலை இடைமறைத்து அதன் பாதையில் தனது தலை வைத்து, உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா, அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா. கொடுத்ததை கொடுத்தா புரியுமடா, உன் இடுப்பையும் ஒடிச்சா தெரியுமடா. தஞ்சை எங்கு போனாலும் விஜயகாந்தை விடமாட்டேன் என்று சவால் விட்டிருந்த வடிவேலு புழுதி பறக்க உள்ளே நுழைந்தார். ஆர்ப்பரித்தது திலகர் திடல். ரொம்ப ஓவரா பேசுது. அது அது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி பேசிக்கிட்டு என்ன புருஷன் முண்டாட்டிக்கு என்ன பஞ்சாயத்து உங்களுக்கு? உன் கல்யாண மண்டபத்துல 2 தூண் வந்துருச்சு. ஏண்டா என்ன பாலம், அருமையான பாலம். மக்களுக்கு போய் பாருங்க இந்த பாலத்தை. சென்னையில டிராபிக்கே இல்லைங்க, அழகா போகுது. அந்த பாலத்துல பிளேட் இறக்கலாம். பிளேட்ட நீ வாங்குறது எவ்வளவு எவ்வளவு கொஞ்சம் விலைக்கு வாங்கியிருக்க. ஆனா இப்ப 20 மடங்கு காசு வாங்கிட்டு அரசாங்கத்திட்ட நீ. எனக்கு கூட தான் ஒரு இடம் போச்சு. திருப்பணத்துல 4 ஏக்கர் வச்சிருந்தேன். நடுவுல போட்டாங்க ரோட பாலத்தை. பார்த்துட்டு சலிட்டு பேசாம நின்று நான். ரைட்டு ஓகே. இதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 50 பேர் ஆரம்பிக்க வேண்டியது. ஆளுக்கு ஒரு கட்சி. நான் ஆரம்பிக்கவா? மாம்பழ சின்ன இல்ல கொய்யாப்பழ சின்ன. மாம்பழ சின்ன அவர் சின்ன கொய்யாப்பழம் தான். என்ன கூட தான் சொன்னா. நான் சினிமாவுக்கு வந்தேன் ஒரு பத்திரிகையில. மக்கள் சொல்ல யாரோ ஒரு ஆள் சொன்னாரு சினிமாவில், நீங்க ஒரு கருப்பு நாயேசு. கடைய முடியா? கடைய மூடு. எதுக்கு நாயேசு போல? எனக்கு நாயாட்டிய பொண்ணு எனக்கு தேவையில்ல. நான் வடிவேலு. எனக்கு வைகை புயல் வடிவேலு நீங்க பேர் வச்சிருக்கீங்க.
உற்சாகம், வெற்றி முழக்கங்கள், எக்காலம், இது எல்லாம் பட்டுக்கோட்டையில். உண்மையான முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி வீசுற முதலமைச்சருக்கு நாம வேலை செய்ய வந்திருக்கீங்க. உன்னை ஒரு ஆளு நினைச்சு நம்பி நீ பெரியார் நம்பி அந்த கூட்டணியில் உனக்கு 40 வருஷம் தெரியாம கொடுத்தாங்க. இப்ப என் தலைவன் கலைஞர் ஐயாட்ட நான் போய் 100 செட்டு கொண்டாந்து எனக்கு கொடுத்துப்பாரு. நான் கேட்கிறேன், எங்க ஐயா தான் வரணும். என்ன உனக்கு சீட்டு வேணும்னு கேட்டாருங்க. என்ன கேட்டாருங்க, சத்தியம் அந்த மேடையில் சொல்றாங்க, நான் இது வரைக்கும் சொல்லலைங்க. என்ன கேட்டாரு, சீட்டு தரவா வரீங்களா? நான் சொன்னேன், ஐயா என்னை விடுங்க, நான் போயிட்டு என் மக்களை இந்த தாக்கல என் மக்களை பூரா பார்த்துட்டு பூரா சொல்லிட்டு வந்துடுறேன். பாபநாசம் தொகுதியில் சாலியமங்கலம் அடுக்கு மொழிகளை அள்ளி வீச கும்மாளம் போட்டனர். கலைஞர் ஐயா ஒரு பெரிய அரசியல் மேதங்க. நீ போவ இவர் அரசியல் விஞ்ஞானி, அரசியல் விஞ்ஞானி, நீ உடஞ்ச அச்சாணி. எதுக்கு யூஸ் ஆக மாட்ட? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாத ஆணி. எனக்கு தெரியாதா? சினிமாவில் பக்கத்திலேயே வந்து பார்த்தேன் நான். உன் வகிசி எனக்கு தெரியும். நீ ஐயா கலைஞர் ஐயா எல்லா குழந்தைகளுக்கும் லெக்கு போறாரு, இவன் பெக்கு போடுறாங்க. சினிமாவில் தப்பு பண்ணோம்னா 5-6 தடவை கேமராவில் எடுக்கிறாங்க. என்னப்பா தப்பா போச்சா குட்டியா, இன்னொரு காரியா அதை எடுத்து அழைச்சியா, இன்னொரு காரியா, மறுபடியும் தப்பு, கட் 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 கட்னா மறுபடியும் எடுப்பாங்க. கட் கட் சொல்லுவாரு, மறுபடியும் எடுப்பாங்க. 40 தடவை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பேசி உருப்படி ஆக்கிடுவாங்க. ஆனா மக்கள் மத்தியில் பேசுறப்ப கட் பண்ண முடியாது. உன்னால அது ஷூட்டிங், இது மீட்டிங். இது வேற. இங்க பேசும்போது கரெக்டா பேசணும். உளறியாச்சுன்னா உளர்றது. அது மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்டர். மக்கள் தப்ப முடியுமா? ₹1 ஒரு கிலோ அரிசி, இலவச கேஸ் அடுப்பு, அதை உல வைக்கிறதுக்கு, அந்த உல பொறிக்கிற வரைக்கும் உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு டிவி, அந்த டிவிக்குள்ள வடிவேலு. அது என் வாழ்க்கை நான் பின்னால கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு ஊர்ல ஒரே ஒரு டிவி தான் வச்சிருப்பாங்க ஒரு வீட்டுல. அந்த ஒரு டிவி வச்சுக்கிட்டு வாசல்ல ஒரு திரையை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு டிவி வச்சிருக்கிறது அவ்வளவு பகுமானம் பண்ணுவாங்க. அப்படியே அப்பா எங்க வீட்டுல டிவி இருக்குல்ல, எங்க வீட்டுல டிவி இருக்குல்ல. இந்த பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க போய் பார்த்துச்சுன்னா ஏன் போங்க, ஒரு டிவியை நிம்மதியா பார்க்க வரீங்களா, கருமணம் டாக்கி டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த சின்ன பிள்ளை போய் நின்று பார்க்கற கூட சிலவங்களுக்கு பொறுக்காது. அந்த மாதிரி 1-2 இருப்பாங்கல்ல. ஆனா இப்ப அந்த குழந்தைய பூரா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லா வீட்டுக்கும் டிவி. அந்த பிள்ளைய பேசிக்கிறது, சின்ன பிள்ளைலாம் படிக்கிற பிள்ளைய, எங்க வீட்டுக்கு டிவி வந்துச்சா, எங்க வீட்டுக்கு டிவி வந்துச்சா, எங்க வீட்டுக்கு டிவி வந்துச்சா. அந்த குழந்தைய முகத்துல எவ்வளவு சந்தோஷங்க அந்த தாய்மார் இல்ல.
திருவிடை மருதூரில் சாதனை பட்டியல். குழந்தை தொழில் நிறைய இருந்த காலம். நான் கூட குழந்தை தொழிலாளி இருந்தேன். இப்ப அந்த குழந்தை தொழிலாளியை இல்லாம ஆக்கிட்டாரு ஐயா கலைஞர். இப்ப அவனை வந்து படிக்க வச்சிட்டாரு. அவன் நல்லா படிக்கிறான். இப்ப கூரை வீடு பூரா காலி கொண்டு கார வீடு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் என் வீட்லயே நான் வசதி இல்லாத வேலையா இருக்கிறப்ப அந்த சாப்பாடு நைட்டு சாப்பிட்டு படுத்துருவான். படுத்தா என் கூட பார்த்தா 5-6 பேரு. அந்த மழை ஒழுகும். அந்த மழை ஒழுகும் போது இங்க மேல ரொம்ப எங்க அம்மா என்ன பண்ணுவோம், இடையில கொண்டாந்து ஒரு சட்டியை கொண்டாந்து வைக்கும், ஒரு தட்டை கொண்டாந்து வைக்கும். பிள்ளைய மேல ஒழுகுது. அந்த கூரை வீட்டுல அவ்வளவு ஓட்டம் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா எல்லாம் இங்க இந்த சூரிய நமஸ்காரத்தை உள்ள இருந்தே பண்ணிக்கலாம். அதனாலதான் என்னமோ நான் சூரியனுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன். நான் குத்தாலத்தில் அதிரடி சவால். கலைஞரையா வந்து ஒரு தமிழ் அறிஞர், ஒரு பெரிய நீ தமிழ் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை தமிழ் சொல்ல முடியுமா? நான் வந்து நான் புலிகேசில செந்தமிழ் பேசி நடிச்சிருக்கேன். என்ன மாதிரி நடிச்சு காட்டு நீ. என்ன மாதிரி செந்தமிழ் பேசுவோம். தமிழ்ங்கிற வார்த்தை ஒன்றால் சொல்ல முடியாதுயா. மயிலாடுதுறை இரவு நேரம். தலைகள் எங்கெங்கிலும் மனித தலைகள். ஏழை மாணவர்களுக்கு பூரா இலவச லேப்டாப் ரொம்ப டாப். மகளிர் சுய உதவி திட்டம்னு போட்டு 4 லட்சம் 2 லட்சம் மானியம் 2 லட்சம் கடனை 20 பெண்களா ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுக்கு பூரா வந்து 20,000 20,000 கொடுத்து நீ இட்லி கடை வச்சுக்கலாம், ஒரு தைய கடை வச்சுக்கலாம், ஒரு காய்கறி கடை வைக்கலாம். விவசாய கடன் 7,000 கோடி ரத்து பண்ணியிருக்காரு. ஏழை பெண்களுக்கு திருமண உதவிக்கு 20,000 ரூபாய் மனம் கொடுத்தாரு. இப்ப 6வது முறை வந்தவன 30,000 ரூபாய். கர்ப்பிணி பெண்களுக்கு 6,000 கொடுத்தாரு. இப்ப 6வது ஐயா முதலமைச்சர் ஆனவன 10,000 மாசத்துக்கு 1000 ரூபாய். திமுக அரசின் சாதனைகளை வடிவேலு தமது பாணியில் சொன்ன போதும் சரி, எதிரணிக்கு சவால் விட்டு முழங்கிய போதும் சரி, மக்கள் தந்த வரவேற்பு மகத்தானது. திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகால சாதனைகள் மக்களை சென்றடைந்துள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் வடிவேலுவின் பிரச்சாரத்திற்கு திரண்ட கட்டுக்கடங்காத கூட்டம்.